கூட்டமைப்பை மீட்டெடுக்க எத்தகைய விட்டுக் கொடுப்புக்கும் தயார் ஸ்ரீதரன் உறுதி. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி தொடர்பில் உளவுத்துறை தகவல். அரசியல் கைதிகளை விடுவிப்பதில் ஜனாதிபதி தயக்கம் காட்டுவது ஏன்? சாணக்கியன் சீற்றம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு எத்தனை விட்டுக் கொடுப்புகளையும் தியாகங்களையும் செய்ய தயாராக உள்ளேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தேசத்தைச் சேர்ந்த பிரபல ஆங்கில இணையதளம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் முக்கிய பலம் தமிழ் தேசியம். அது மாவீரர்களின் கல்லறையிலிருந்தே தொடங்க வேண்டும். இதன் காரணமாக தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தி புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளேன். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த தமிழ் தேசிய சக்திகளின் அணிகள் அனைத்தையும் ஒன்றிணைப்பேன். மேலும் தலைமையென்ற எதிர்பார்ப்பின்றி அனைவரையும் ஒன்றிணைக்க என்னால் முடிந்த இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வேன். இதற்காக என்னை விட்டுக் கொடுப்புகளையும் தியாகங்களையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் பயணத்தை நோக்கி அனைவரையும் அரவணைத்து தியாக உணர்வோடு உழைக்க வேண்டும். 13ஆம் திருத்த சட்டம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடையாது. ஒற்றையாட்சிக்குள் எட்டப்படும் தீர்வு எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றாது. 13இல் உள்ள பல விதிகளை இலங்கை அரசு மாற்றியுள்ளது. அத்தோடு 13இன் மூலமாக தீர்வை எட்ட முடியும் என்றும் நாம் யாருமே நினைக்கவில்லை. தமிழரின் நிலம், மொழி, கலாச்சார அடையாளங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் இணைந்த ஒரு தீர்வை நோக்கியே நாம் பயணிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனக்குழு என்பதை அங்கீகரிக்க வேண்டும். எங்கள் பயணம் இந்த திசையிலேயே அமைகின்றது. அதற்காக நேரம் நெருங்கிவிட்டது என்று நம்புகின்றோம். மற்ற கட்சிகளுடன் இணைந்து பொதுவான ஒரு தளத்தில் பயணிக்கவும் பொதுவான அரசியல் கொள்கைகளை உருவாக்கவும் வழி ஏற்படுத்துவேன். முன்னதாக வடக்கு கிழக்கில் உள்ள சிவில் சமூக மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுடன் வெளிப்படையான ஜனநாயக உரையாடலை நடத்துவதுடன் புலம்பெயர் நாடுகளில் உள்ள அமைப்புகளுடனும் பேச்சுக்களை நடத்துவேன் என அவர் மேலும் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் கைதிகளை விடுதலை செய்வதில் ஜனாதிபதி தயக்கம் காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் இன்றைய தினம் அரசியல் கைதிகளை சந்திக்க சென்ற போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 28 வருடங்களாக சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியை நேரில் சந்திக்க முயற்சி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவே வெற்றி பெறுவார். அதில் சந்தேகமில்லை. பெரும்பான்மையான ஆதரவு எமது தேசிய மக்கள் சக்திக்கே உள்ளது. உளவுத்துறை தகவல்களும் இதனையே தெரிவிக்கின்றன என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான முழு அதிகாரமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தான் இருக்கின்றது. எனவே இந்த வருடம் செப்டம்பர் 17ஆம் திகதிக்கும் அக்டோபர் 17ஆம் திகதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். அதில் சந்தேகமில்லை. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகமில்லை. எம்மவர் ஜனாதிபதியாவதன் பின்னர் இந்த நாடாளுமன்றம் எமக்கு தேவையில்லையே. எனவே இந்த நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய நாடாளுமன்றம் ஒன்றை ஸ்தாபித்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும். அநேகமாக முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்தியை அன்றி வேறு எதற்கும் இல்லை. சாதாரண மக்களின் ஆய்வுகள் மாத்திரமல்ல, உளவுத்துறை தகவல்களும் அதைத்தான் கூறுகின்றன. எனவே எவரும் பதற்றமடைய தேவையில்லை. இதனால் இப்போது ஆட்சியாளர்கள் பதற்றமடைந்துள்ளார்கள். எங்களிடமிருந்து தவறுதலாக வெளிவரும் ஒரு சொல்லை பிடித்து கொள்ள பார்க்கின்றார்கள். அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு விரும்பிய கதையை புனைவார்கள். அந்த கதைக்கு ஊடக உரையாடல் இடம்பெறும்.
அதற்காக போராட்டம் செய்வார்கள். 10-15 பேரை சேர்த்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். எமது கொள்கைகளை நாம் தெளிவுபடுத்துகின்ற போதிலும் அதற்கு அவர்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு தேசிய மக்கள் சக்தி அவர்களுக்கு சவாலாக அமைந்துள்ளது. எனவே இந்த நாட்டை நாசமாக்கிய சக்திகள் பயந்திருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் எங்களுக்கு எதிராக சேறு பூசுகின்றார்கள், அவதூறு கற்பிக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 25 நாட்களில் கட்டுநாயக்க நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்ட விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக நெடுஞ்சாலை பிரிவு போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த மற்றும் அவரது சாரதியாக இருந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் விபத்தில் உயிரிழந்ததன் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க வரையிலான அதிவேக நெடுஞ்சாலையின் இருபுறமும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. எனினும் போதைக்கு அடிமையானவர்கள் நிலத்தடி மின் கம்பிகளை அறுத்துள்ளமையினால் தற்போது வீதி முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திருட்டுக்களை தடுக்க அதிகாரிகள் முயற்சித்த போதிலும் தற்போது நடந்து வரும் இந்த செயலால் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மிகவும் பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளது. அதற்கமைய ராஜாங்க அமைச்சர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளின் உயிரிழப்புக்கு காரணம் மிகவும் இருண்ட தன்மையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத விதமாக கோவிட் தொற்றினால் தாம் பின்னடைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அப்போது கோட்டாபய ராஜபக்ஷ உண்மையிலேயே உயிர்களை காப்பாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று ஜனாதிபதி மகுடத்திற்காக பல தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர். விவசாயிகள் முயற்சிக்கின்றனர், வியாபாரிகள் முயற்சிக்கின்றனர், ஊடக பிரதானிகள், முன்னாள் ஜனாதிபதிகளின் பிள்ளைகள் என பலதரப்பும் முயற்சிக்கின்றனர். ஆனால் நாம் யதார்த்த நிலையினை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதான கட்சிகளின்றி ஏனைய கட்சிகளுக்கு அதிகாரம் வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது மக்கள். அவர்கள் எங்கள் வீடுகளுக்கு தீ வைத்தவர்களாக இருக்கட்டும், இந்த நாட்டை அழித்தவர்களாக இருக்கட்டும், அதற்கு மக்களுக்கான உரிமைகள் உண்டு. ஆனால் நாம் ஒருபோதும் குறிப்பிட்ட சிலருக்கு பயந்து அரசியல் தீர்மானங்களை எடுக்க வேண்டியதில்லை. நாம் தீர்மானிக்க வேண்டியது இந்த நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டே அன்றி அரசியல் கட்சிகளுக்கு பயந்து அல்ல என்பதை நான் நம்புகின்றேன். எனது அரசியல் பயணத்தை மக்கள் தீர்மானிப்பார்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்கின்றேன். முன்னிற்க வேண்டிய இடங்களில் முன்னிற்பேன். இப்போது எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நாம் எடுப்போம். தனிப்பட்ட அரசியலை ஒதுக்கி வைப்போம். சிலர் மக்களை குறை கூறுகின்றனர், சிலர் 75 வருட அரசியலை குறை கூறுகின்றனர், இன்னும் சிலர் ராஜபக்ஷ குடும்பத்தினால் தான் 75 வருட சாபம் என கூறுகின்றனர். கடந்த காலங்களில் எதிர்பாரா விதமாக கோவிட் தொற்றினால் நாம் பின்னடைந்தோம். சவால்களுக்கு நாம் முகம் கொடுத்தோம். உர பிரச்சினை, நாடு மூடப்பட்டமை போன்ற பிரச்சினைகள் எழுந்தன. அப்போது கோட்டாபய ராஜபக்ஷ உண்மையிலேயே உயிர்களை காப்பாற்றினார். எமது குடும்பம் இந்த வருடத்துடன் 98 வருடங்கள் இந்த நாட்டில் அரசியலில் ஈடுபட்டுள்ளன. எனக்கு பின்வரும் பரம்பரையும் அரசியலில் இறங்கி மக்களுக்கு சேவையாற்றும் என குறிப்பிட்டுள்ளார்.